ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 4 மாதங்களாக இந்த வருஷத்துல சுவாமி நீர் எங்களோடு இருந்து கரம் பிடித்து வழி நடத்தின தயவுக்காக நன்றி. இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் சுவாமி நாங்க உம்முடைய வசனங்களை தியானிக்கிறதுக்கு இப்படி ஒன்று கூடும்படியாய் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் சுவாமி, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் புதிதாய் இருக்கின்றன, உடைய இரக்கங்கள் மாறாததாய் இருக்கின்றன. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட நாங்க 11th சாப்டர் ஹீப்ரூஸ் படிக்கும்போது எங்களுக்கும் எங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பியறலும், எல்லா அவிசுவாசங்களையும் நீக்கியறலும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று நாங்கள் வாசிக்கிறபடி அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசித்து, நீ விசுவாசித்தால் மேன்மையை காண்பாய் என்று சொன்னபடி நாங்களும் ஆண்டவரே இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மேன்மையான நிலையை அடைய இந்த நாளிலிருந்து துவங்குகிற இந்த விசுவாசத்தின் அத்தியாயத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் முழுமையாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி. எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும், அதன்படி வாழவும் எங்களுக்கு நீர் கிருபத்தாரும். சுவாமி, ஜீவனுள்ள நம்முடைய வசனங்களை தியானிக்கும் போது எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டு. அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபத்தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So welcome you all to the study once again. இன்றைக்கு நாம் அந்த 11ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இந்த இங்கிலாந்து அந்த லார்ட்ஸ் கிரவுண்ட் அப்படி அந்த மாதிரி சில இடங்களில நம்ம பார்த்தோமானால் அங்க வந்து இந்த கிரிக்கெட், அது ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் அல்லவா. பக்கத்துல எல்லாம் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் மியூசியம் மாதிரி இருக்கும். அதுல இந்த முக்கியமான வீரர்களுடைய அவங்களுடைய படங்கள் எல்லாம் போட்டு ஹால் ஆஃப் ஃபேம் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும், அந்த மாதிரி ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் சயின்டிஸ்ட் இருக்கக்கூடிய இடங்கள், இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல ஹால் ஆஃப் ஃபேம்னு போட்டு இருக்கக்கூடிய காரியங்களை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கோம். இந்த வேதத்துல இன்றைக்கு நமக்கு அப்படி ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அத்தியாயம்தான் விசுவாச வீரர்களின் பட்டியலும் அவர்களை குறித்த காரியங்களும். கர்த்தருக்குரிய விசுவாசத்துல முன்னோடிகளாய் இருந்த மக்களை குறித்து இந்த அத்தியாயத்துல இந்த ஆக்கியோன் குறிப்பாக எழுதி வைத்திருக்கிறார். இதை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரம். விசுவாசம் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் விசுவாசத்தை பற்றி நல்லா தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கையே அடிப்படையே விசுவாசம் என்பதும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த விசுவாசத்துல the heroes of faith நாம பார்க்கிறோம். எல்லா பழைய ஏற்பாட்டு மக்கள் அநேகம் பேரை பார்க்கிறோம். இந்த அத்தியாயத்துல இந்த அத்தியாயத்துல 40 வசனங்கள் உண்டு. அதுல 25 வசனங்களிலே விசுவாசம் என்கிற வார்த்தை வருகிறது. இந்த விசுவாசம் இந்த பட்டியல்ல ஒரு 16 பேரை பெயர் சொல்லி எழுதியிருக்கிறாரு. அதற்கப்புறம் எல்லாம் ஒரு குரூப்பா எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இந்த பெயர் சொல்லி எழுதப்பட்டவர்களையும் கூட 4 பிரிவாய் எழுதியிருக்கிறார். முக்கியமாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து தான் அந்த லிஸ்ட்ல இருக்கு, பெயர் சொல்லி இருக்கு. அதுலயும் 4 காலகட்டத்துல இருக்கிறவர்களாய் அவரை பிரித்திருக்கிறார். முதலாவது வந்த முதல் அழிவு, வெள்ளத்தின் அழிவுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். அதற்கு பின்பாக நம்ம முன்னோர்கள், அதாவது முற்பிதாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை பற்றியது. அதற்கு பின்பாக மோசே மாத்திரம் தனியா ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு. அதற்கு பின்பாக அவருக்கு பின்பாக வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த
ஒரு சிலரை பற்றிய விசுவாசம். எல்லாரையும் குறித்து இங்க எழுதப்படல. இதை விட இதே மாதிரி நம்ம வேதத்துல நாம் படிச்சிருக்கோம். நிறைய பேர் அப்படி இதே மாதிரி நாம ஒரு லிஸ்ட் போடலாம். பட் அவர் அவருடைய இதுல அவர் ஒரு சிலரை குறித்து எழுதியிருக்கிறார். இப்ப நமக்கு என்ன பிரச்சனை, நாம என்ன இதுல யோசிக்க வேண்டியதுன்னா, இந்த பட்டியலில் நாம பேரும் பின்னால சேர்த்திக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் உண்டா? நாம ஒரு ஹீரோ ஆஃப் ஃபெய்த்தா இருக்கிறோமா? ஹீரோ ஆர் ஹீரோயின் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இதுதான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்படி என்ன இவர்கள் எல்லாம் செய்தார்கள் அப்படிங்கிறத இந்த இதுல நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அவங்க சூழ்நிலையில அன்ற காலகட்டத்துல அவங்க அப்படி இருந்தாங்க. அதே நம்ம இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்திற்கு அப்ளை பண்ணி நாம அதை எப்படி வாழ முடியும், நாம் எப்படி வாழலாம் என்பதை சிந்திக்கணும். இந்த யோசனைகளோடு, இப்படிப்பட்ட எண்ணங்களோடு நாம் இந்த அதிகாரத்திற்குள்ளாக தொடர்ந்து செல்வோம். அப்போ இந்த அதிகாரத்தின் முக்கிய தீம் ஃபெய்த், விசுவாசம். இப்ப விசுவாசம்னா என்ன அப்படின்னு டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நிறைய எழுதியிருக்கு. இப்ப நம்ம அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா நேரம் பத்தாது. அதனால விசுவாசம்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு 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 ஈஸியா நமக்கு ஒரு கொஞ்சம் நம்ம யோசிக்கிறதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான அப்படி இருக்கிறத மாத்திரம்தான் பிக்கப் பண்ணி என்னொக்க தெரிந்ததை எழுதியிருக்கேன். உங்களுக்கு இதை விட நிறைய பார்க்க முடியும், படிக்க முடியும். Faith is the assurance of things hoped for, the conviction of things not seen. அப்போ இன்னொரு வார்த்தையில இதை சொல்லணும்னு சொன்னா லுக்கிங் பியாண்ட். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா த பிக் பிக்சர். நம்ம பார்க்கிறதை விட பெரிய காரியம், அதுக்கு பின்பாக இருக்கிற பெரிய காரியத்தை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம், நம்புகிறது தான் விசுவாசம். இப்ப கண் முன்னால நமக்கு எதுவும் தெரியல, ஆனா இதற்கு பின்பாக பெரிதா இருக்கு. அந்த பெரிய காரியத்தை நாம் விசுவாசிக்கிறோம், நாம் நம்புகிறோம். அதுதான் விசுவாசம். ஏன்னா இஸ் தி அஷூரன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார். நம்ம நம்பி இது நடக்கும், இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒண்ணு யோசிக்கிறோம். அது அடுத்துதான் அதை பற்றியே நம்ம பார்க்கவே இல்லை, ஆனா அதை நாம we are sure அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் மாதிரி அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இப்போ ஒண்ணு இல்லை, சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா பரலோகத்தை நம்பாத ஒரு கிறிஸ்தவன் இருக்க முடியாது. ஆனா பரலோகத்தை பார்த்திருக்கானா? கிடையாது. பரலோகத்தைக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு. பரலோகத்திலே இதெல்லாம் உண்டு, இப்படி இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அதுதான் விசுவாசம். அதன் அடிப்படையில இந்த பூலோகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பகுத்தறிவாளர்களால இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பகுத்தறிவாளர்கள் என்ன கேட்பார்கள் என்றால், கண்ணுல காணாத ஒரு காரியத்துக்காக ஏன் உங்களுடைய இங்க இப்ப வாழ வேண்டிய இந்த நாட்கள்ல இப்படி நீங்க கஷ்டப்படுறீங்க? இங்க ஜாலியா இருந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி உங்களுக்கு இருக்கிற செல்வங்களை பயன்படுத்தி நீங்க இருக்கிறத விட்டு இதை எல்லாவற்றையும் இப்படி தியாகம் செய்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இப்படி இங்க வாழணும்? இது பகுத்தறிவாளர்களின் கேள்வி. இதுல லாஜிக்கே இல்லையே. சோ அதுதான் விசுவாசம். இந்த லாஜிக்கே இல்லைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, ரீசனே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, தட் இஸ் ஃபெய்த். இது நம்ம விவரிச்சுட்டு இருக்க முடியாது. It has to be felt. It has to come from you, and that will not come to everyone. That is the beauty. It will come only to his children, because இதை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நமக்கு தான் இதெல்லாம் வரும். நம்மாலதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இதை நம்ம அவங்களுக்கு விளக்கவும் முடியாது, நாம அவங்களுக்கு விளக்கவும் அவசியம் இல்லை. பட் நாம அந்த விசுவாசத்துல வாழணும், விசுவாசத்துல போகணும். இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, faith is believing God's word in order to lay hold of things that are promised
and make them real in our lives. இப்போ வாக்கு தத்தங்கள் நிறைய நமக்கு வேதத்தில் உண்டு. இந்த வாக்கு தத்தங்களை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும்னு சொன்னா விசுவாசம் இருந்தாதான் அதை நம்ம சொந்தமாக்கி கொள்ள முடியும். இல்லைன்னா நம்மால அந்த வாக்கு தத்தத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. வேதத்துல நம்ம எவ்வளவு வாக்கு தத்தங்களை பாக்குறோம் இல்லையா? அந்த வாக்கு தத்தம் எல்லாம் நமக்கு உண்மையாகணும்னு சொன்னா நமக்கு முதல்ல அடிப்படையா தேவையானது என்ன? நமக்கு விசுவாசம். இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுதுன்னா, faith is the mode or the manner by which we possess heavenly things on earth. இப்போ நமக்கு அவர் கொடுக்கிற சமாதானம் யாராலும் எடுக்க முடியாத சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம், உலகம் தரக்கூடாத சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் நமக்கு பரலோகத்தில் அனுபவிக்கிறது போல இங்கேயும் நாம அனுபவிக்க முடியும். அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எதினாலே? விசுவாசத்தினால். சூழ்நிலைகள் ஒருவேளை புயல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நமக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு சமாதானம் இருக்கும். இந்த கண்மலைக்குள்ள ஒளிந்திருக்கிற ஒரு குருவிய போல வெளியே பயங்கர புயலும் காற்று மழையா இருந்தாலும் அந்த குருவி அங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கும். ஏன்னா அது நல்ல மறைவுக்குள்ள இருக்கு. நம்மையும் கண்மலையில மறைவாய் நம்மை அந்த கண்மலையாம் கிறிஸ்து நம்மை மறைத்து கொள்கிறார். நம்மாலையும் அப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை துதித்து பாட முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். எதின் அடிப்படையில? இந்த விசுவாசத்தின் அடிப்படையில. அதுதான் அந்த பரலோக காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வழி, இந்த faith. Faith is the evidence of these things in our lives, the conviction that draws strength from them to follow God. இது எல்லாம் எதற்காக? கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, கர்த்தரோடு வாழ, கர்த்தருக்கு பின்பற்றி வாழ. இதுதான், அதுக்குதான் இந்த விசுவாசம் நமக்கு அவசியம். மார்த்தாள்கிட்ட மரியாள்கிட்ட எல்லாம் கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் மேன்மையை காண்பாய். நீ விசுவாசித்தேனா மறித்தாலும் அவன் பிழைப்பான். இதெல்லாம் அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். சோ கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படையானது எது? விசுவாசம். அன்பு அடிப்படை தான், விசுவாசம் அடிப்படை தான் இல்லையா? நம்பிக்கை அவசியம்தான், கீழ்ப்படிதல் அவசியம். இது எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆல் தீஸ் ஆர் டாக்டரின்ஸ், ஆல் தீஸ் ஆர் பிரின்சிபிள்ஸ் விச் ஆர் எசென்ஷியல் இன் லைஃப். இப்ப நம்ம சாப்பிடும் போதே ஏதோ ஒண்ணு மாத்திரம் நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா இட் இஸ் நாட் குட். பேலன்ஸ்டு டயட். So in the same way, all these things should be applied in our lives in a balanced manner. அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளம். சோ முதல் வசனத்துக்குள்ளாக போவோம். முதல் வசனம் ஒரு விளக்கமா இருக்கு. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதான் டெஃபினிஷன் ஆஃப் ஃபெய்த். இப்ப ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இந்த விசுவாசத்தினாலே முன்னோர்கள், இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் சைட்ஸ், ஓடி சைட்ஸ், அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அப்ப once again that is what we see. இந்த ஃபெய்த்துக்கு இன்னொரு விதமான டெஃபினிஷன், ஒரு 3 பார்ட் ஆஃப் இத சொல்றாங்க. என்னன்னா, faith is a substance, the content of any Christian life, of any Christian belief. Faith is the evidence. The content, substance, it is also the evidence. விளங்கிக்கிறோம் நினைக்கிறேன். மூன்றாவது, it is the witness. இந்த விட்னஸ் யாரு? முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி people, the good report of the people. சோ இத மூணும் சேர்ந்ததுதான் ஃபெய்த். ஃபெய்த்தை இந்த 3 விதத்துல நாம அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பாக்குறோம். ஜே ஆஸ்வால்ட் சாண்டர்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, faith enables the believing soul to treat the future as present and the invisible as seen. காணாதவைகளை
நாம் கண்டது போலவும் வருங்காலத்தின் காரியங்களை நிகழ்காரியங்களாய் ஏற்றுக்கொள்ளுகிறதும் தான் விசுவாசம். ஏன்னா நம்ம ஆண்டவர் அப்படித்தான். நம்ம ஆண்டவர் எப்படி? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல காண்கிற தேவன். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா நம்ம கிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரி அவர் என்ன செய்யறாரு? நம்புறாரு. நம்ம கிட்ட உண்மை இல்லை, ஆனா அவர் உண்மை உள்ளவர் நினைக்கிறார். உண்மை உள்ளவங்களை போல நம்ம நம்பி பொறுப்பு கொடுக்கிறாரு. நம்ம கிட்ட அன்பு இல்லை, ஆனா அவர் தன்னுடைய அன்பை நமக்கு தரார். நம்ம கிட்ட பரிசுத்தம் இல்லை, ஆனா அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை, நீதியை நமக்கு தருகிறார். See, he gives everything to us. He blesses us as if we have everything, but we have nothing. But never does Lord Jesus consider as nothing. That is his way. That is his uniqueness. And we are also called to be like that and to take him and to believe him as so. So, இந்த நற்சாட்சி பெற்றார்கள் இல்லையா, அவர்கள் எப்படி அந்த நற்சாட்சியை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்த்தோமானால், God spoke to them through his word. அன்றைக்கு இப்படி வசனம் பைபிள் எல்லாம் கிடையாது. அதனால அவர்களுக்கு கர்த்தரே வார்த்தைகளின் மூலமாய் பேசினார். Their inner selves were stirred in different ways. ஆவியானவரும் அவர்களோடு இன்ட்வெல் பண்ணல, தங்கல. அவ்வப்பொழுது வந்து வந்து போகிற விதமாக தான் பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலைகளில அவங்களுடைய உள்ளான மனுஷன் அவங்களுக்குள்ளாக பல விதங்களில அது உருவாக்கப்பட்டு கொண்டு இருந்தது. இது ஃப்ரம் காட். இவங்களுடைய பார்ட் என்ன? they obeyed God's word. அவர் சொன்ன வார்த்தைகளை, அவர் சொன்ன கட்டளைகளை, அவர் சொன்னதை எல்லாவற்றையும் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதனாலே அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். He bore witness about them. இவர்கள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள், அவருடைய சித்தத்தை செய்தார்கள். அதிநிமித்தமாய் அவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து, அவர்களை குறித்து கர்த்தர் நற்சாட்சியை சொல்லுகிறார். அவர்கள் நற்சாட்சியை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றார்கள். உதாரணமா யோபு. யோபுவை குறித்து கர்த்தர் நற்சாட்சி சொல்லுகிறார். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இதெல்லாம் யார் சொல்றா? எஸ், கர்த்தர். You see, God gives a witness to testimony about them. ஆனா அவங்க அதை பெற்றுக்கொள்ள எவ்வளவு பாடுபட்டாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அதெல்லாம் நாம பார்க்கிறோம். கர்த்தரோடு வாழ்ந்திருந்தாங்க. Job had lot of revelations without any biblical tools. He knew about the Savior. He knew about his second coming. He knew about his pruning. He knew about his sanctification. So many things, even before Bible could be written, he knew everything and he has pronounced. அதுதான் இந்த பிஃபோர் ஃபிளட்ஸ்ல இருக்கிறதுக்கு முன்னால இருக்கிறவங்களுக்கு உடைய ஒரு பெரிய காரியம். இப்போ நம்ம பார்ப்போம். 3வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும். வார்த்தைகளை கவனமா பார்க்கணும். உலகங்கள், நாட் ஒன், உலகங்கள். அப்போ there are other planets. அது எல்லாமே ஆண்டவர் தான் படைச்சாரு. எப்படி படைச்சாரு? வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். Again you have to be very careful. அதாவது நாம பார்க்கிற இந்த எர்த், இந்த மற்ற பிளானட்ஸ், இதெல்லாம் ஏதோ முன்பு இருந்ததிலிருந்து உருவாகவில்லை, ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவானது. Scientists will never accept that. But we know who is our creator. Our creator is a God whose works are great and marvelous. ஆராய முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார்.
இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குகிற தேவன் இவர் நம்முடைய தேவன். ஆனா இயற்கையோ அல்லது விஞ்ஞானமோ அறிவோ இதை ஏற்றுக்கொள்ளாது. சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, சங்கீதம் 33:6 33:9 அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 33:6 சங்கீதம் 33:6 இங்கிலீஷ்ல இங்க போட்டிருக்கேன். தமிழ்ல வாசிச்சா சில சமயம் தமிழ் நல்லா இருக்கும், சில சமயம் இங்கிலீஷ்ல இருக்கும். இங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா 33:6 கர்த்தருடைய வார்த்தையினால் by his word வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் from the breath of the mouth அவர்களின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? வார்த்தையினாலேயும் அவருடைய சுவாசத்தினாலேயும் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. 9ஆம் வசனம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ரொம்ப சுலபமா இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். ஆக்சுவலா திஸ் ரெஃபர்ஸ் டு ஹிஸ் கிரியேஷன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சோ நாம இந்த கிரியேஷன் எல்லாம் எதையும் கண்ணால பார்த்ததே கிடையாது. அவர் எப்படி செஞ்சாரு, அவர் எப்படிதான் செஞ்சிருப்பாரு, இதெல்லாமே நமக்கு தெரியாது, நம்மளால விளங்கி கொள்ள முடியாது. ஆனா இதெல்லாம் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினால. இத கேள்வி கேட்கிறவங்க தான் யாரு? இந்த அறிவினால சிந்திக்கிறவங்க. நம்ம என்றைக்குமே அறிவியை சிந்திக்கிறதை விட்டுட்டு அப்சல்யூட்டா விசுவாசத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவருக்கு பிரியமாய் இருக்க முடியும். அறிவில சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்குள்ள பலவிதமான சிந்தனைகள் வந்துவிடும். We also know this by reason because we know the world was created and created by an intelligent designer. Again, this is faith going beyond but not in contradiction to reason. இப்போ ரீசன் என்ன சொல்லுதுன்னா, உலகம் ரொம்ப அழகா படைக்கப்பட்டிருக்கு, அதுல ஒரு பெரிய பிரின்சிபிள்ஸ் இருக்கு, அதுல இந்த விதமா சூரியனை சுத்தி ஓடுது, இதெல்லாம் இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் அறிவு, இதெல்லாம் ரீசன். ஆனா இதையெல்லாம் எப்படி உண்டாச்சுன்னு சொன்னா, கர்த்தர் அதை இவ்வளவு அழகா படைச்சிருக்கார். அங்கதான் விசுவாசம். அங்கதான் நாம எப்படி ஏற்றுக்கணும்? இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பார்ட்டிக்கிள்ல இருந்து வந்துச்சுங்கிறாங்க, பிக் பேங். இதை நம்ப முடியுதா? ஆனா அவங்களால அதை தான் ஏற்றுக்கொள்ள முடியுது, விசுவாசியால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் வார்த்தையினாலதான் அதை உண்டாக்கினார். ஏன்னா எங்கள் தேவன் அவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவன். இந்த எபிரேயர் இதை எழுதும் போது அவங்க அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில இருந்த எல்லா விஞ்ஞானிகளுமே இந்த மாதிரி ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தர் உருவாக்கினார் என்பது அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனாலும் இந்த ஆக்கியோன் அவ்வளவு தெளிவா இதை எழுதி வச்சிருக்கார். விசுவாசத்தினாலதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அதை எழுதி வச்சிருக்கார். சோ கண்களால் காணுகிறதுல இருந்து வரல, ஒன்றுமில்லாமையிலிருந்து வந்தது. இது முதல் பார்ட், விசுவாசத்தை பற்றியது. இனி நாம we are entering into the list of heroes. சோ முதல்ல வரக்கூடிய அந்த ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபேல். இதான் ஏபல். என்னன்னா இந்த ஃப்ளட்டுக்கு முந்தி இருந்தவங்க, அதுல ஒரு 3 பேரை இந்த ஆக்கியோன் எடுத்திருக்கிறாரு. அதுல முதல்ல வந்து ஏபல். We know Abel is the son of Adam and Eve. Is the second son of Adam and Eve. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இந்த 3 முக்கியமான காரியங்களை நம்ம அங்க பார்க்கிறோம். So he offered a sacrifice in faith, through faith, by faith. Then because of that he was
considered righteous because of his faith. பலியை செலுத்தின அந்த பலியின் காட்டிலும் அது அவனுடைய விசுவாசத்தினாலே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். பாருங்க, 2 பேர் இருந்தாங்க இல்லையா, ஆதாமுடைய பிள்ளைகள், காயின் அண்ட் ஏபல். காயின் நிலத்தை உழுது அதுல விளைவுகளை செய்தான். ஆபேல் மேய்ப்பனா இருந்தான். இந்த ஆபேலுக்கு பெற்றோர் மேல அதிக பிரியம், பெற்றோரோடு அதிக சம்பாஷித்து நேரம் செலவழிப்பான், பெற்றோரிட்டிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டான். அந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா மிக குறுகிய காலமா இருக்கும். அவங்க அந்த கார்டன் ஆஃப் ஏடன்ல இருந்த நாட்களுக்கும் வெளியே வந்த நாட்கள்ல ரொம்ப குறைவான நாட்களா இருக்கும். அப்ப ஆபேல் நிறைய காரியங்களை அந்த ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் அவர்களோடு அனுதினமும் சம்பாஷித்து அனுதினமும் பேசி அநேக காரியங்களை, காணிக்கைகளை, இப்படி பல காரியங்களை குறித்து அவர் பேசியிருக்காரு. அவரை எப்படி ஆராதிக்கணும், அவரை எப்படி சேவிக்கணும், இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த காரியங்களை எல்லாம் ஆபேல் கற்றுக்கொண்டிருக்கிறார். பெற்றோர்கிட்ட அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அது மாத்திரம் அல்ல, ஆபேலுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி பேசும்போது, கடவுளை பற்றி பேசும்போது, கடவுளுடைய காரியங்களை குறித்து சம்பாஷிக்கும் போது ஆபேலுக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா அவன் எப்படியாவது ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு விரும்புகிற ஒரு மனுஷன். You see, God sees our inner motives. நம்ம உள்ளத்துல நம்ம என்ன செஞ்சாலும் சரி, ஒரு காணிக்கை கொடுத்தாலும் சரி, ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் சரி, ஒரு ஆராதனைக்கு போனாலும் சரி, ஒரு பாட்டு பாடினாலும் சரி, இல்ல வேற ஒரு சேவை செய்தாலும், இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டடிக்கு வந்தாலும் சரி, எதை நாம செஞ்சாலும் கூட அதனுடைய உள் நோக்கங்களை ஆண்டவர் பார்க்கிறார். And if it is to please God, if it is in a way that pleases God, God really will bless us. நம்ம சின்ன காரியம் தான் செஞ்சிருப்போம், ஆனா அது கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் அதை கர்த்தர் அதையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் அப்படிதான் இந்த ஆபேலை ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் காயினை காட்டிலும் ஆபேலை ஆசீர்வதிக்கிறார். காயினுக்கு இதையெல்லாம் குறித்து ஒரு கரிசனை இல்லை. இப்ப யாக்கோபு பாத்தீங்களா, அந்த ஏசாவும் யாக்கோபும்ல, யாக்கோபு ஒருவேளை எத்தனா இருந்தாலும் அவனுக்கு அந்த ஏமாத்துற புத்தி இருந்தா கூட அவனுக்கு கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு வேணும், அவனுக்கு இஷ்டம். அதனால அவன் அவங்க அம்மா கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஆனா ஏசா ரொம்ப ஸ்ட்ராங் மேன். ஏசா எல்லா விதத்திலும் பெட்டர். பட் ஆனா அவன் எப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு வச்சுக்கோமே, இன்னைக்கு சொல்லுவாங்களா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தாலுமே அவன் எப்படி இருப்பான்னு சொன்னா கர்த்தருடைய காரியங்களில் அவனுக்கு அதிக நாட்டம். அங்கதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். நம்முடைய பர்சனாலிட்டி எப்படி இருந்தாலும் அந்த ப்ரையாரிட்டி டு காட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம பர்சனாலிட்டியவே அழகுபடுத்துது. அதுதான் மேக்ஸ் அஸ் மோர் பியூட்டிஃபுல், மோர் சார்மிங். தட் மேக்ஸ் அஸ் what should I say, more pleasant to God, pleasing to God. இங்க ஆபேல் அதுதான். அதனாலதான் ஆபேலுக்கு ஃபேவர் கிடைச்சிச்சு. வாசிக்கிறோம், Cain was greedy. Cain on the other hand was his brother's exact opposite. He was greedy and egoistical and he enjoyed bullying his sibling. அவனை எப்ப பாரு ஏதாவது அவனை இது பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல அவனுக்கு இது அப்படி பண்றது ஒரு தப்புன்னு நான் சொல்லலை. நம்ம குடும்பங்கள்ல கூட நாமளும் என்னைக்கும் நம்ம சிப்ளிங் எல்லாம் அப்படி டீஸ் பண்ணி விளையாண்டு, அதெல்லாம் தப்பு கிடையாது. பட் ஃபார் வாட் ஆர் யூ டூயிங்? வை ஆர் யூ டூயிங்? Is it because you have something in your mind against that person, or just for fun? So what are we doing? So அதெல்லாம் நம்ம we have to be very careful. So இங்க அதையும் கர்த்தர் நோட் பண்றாரு. நம்ம இங்க பாக்குறோம் காயின் ஆபேலுடைய காரியத்துல. நம்ம என்னாகவும் 12ஆம் அதிகாரத்துல மோசேவுடைய தங்கச்சி மிரியாம், அவங்க
சகோதரன் ஆரோன் அவங்களுடைய சம்பாஷணையையும் கர்த்தர் கேட்டு அதுல இன்டர்ஃபியர் பண்றாரு. So God is very particular about what we speak. God is very particular about what we think. God is particular about what is our inner motive. So இங்க இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? They are preparing their own offerings. When the time came for them to make one to God, Abel brought a lamb. அது கொண்டு வரும்போது தமிழ்ல நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், பழுதற்றதும் கொழுமையானதும் கர்த்தருக்கு பிரியமான விதத்துல. Whether that is only what God loves or not, we do not know, but you see his motive. அவன் அதை கொண்டு வரும்போதே ரொம்ப பிரியமா ரொம்ப செலக்ட் பண்ணி ஸ்பெஷலா எடுத்துட்டு வரான். கெயின் he offered some common crops. விளைஞ்சதுல அப்படியே பிடுங்கிட்டு வைக்கிறான். இன்ஃபேக்ட் கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மண்ணு கூட கழுவாம அப்படியே கொண்டு வைக்கிறான். Adam and Eve would have taught them. நம்ம ஃபேமிலி ப்ரேயர் இருக்க மாதிரி அவங்களுக்கும் அந்த காலத்திலேயே உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் they had no other work, they had to only teach the children. So they would have definitely told them எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் he was not bothered about that. அவர் பாட்டுக்கு கொண்டு அப்படியே வைக்கிறார். ஆனா கர்த்தருக்கு கொண்டு வந்த விதமோ கொண்டு வந்த நோக்கமோ எதுவுமே அவருக்கு பிரியமில்லாமல் இருந்தது. இது காமன் கிராப்புங்கிறதுனால மாத்திரம் அல்ல, அது காமனா இருந்தா அதான் உன்னால முடியும்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆனா அவர் ஏன் அதான் யுவர் இன்டென்ஷன்ஸ், அலட்சியம், உன்னோட அலட்சியத்தை அவர் பார்த்தார். இவனுக்கு இருந்த விசுவாசம் அவருக்கு இல்லை. எப்படியெல்லாம் கொண்டு கர்த்தர் பிரியப்படுத்த முடியும், கர்த்தர் நான் பிரியப்படுத்தணும், கர்த்தர் பிரியமா இருப்பாருன்னு ஒரு விசுவாசத்தோட அவன் செய்யறான். So it was a gift of love, it was a gift of faith. ஆனா இவன் அப்படி செய்யல, கேன் அப்படி செய்யல. நம்ம எதை செய்தாலும் nothing can be hidden. இப்ப நம்ம எபிரேயர் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம், அவருடைய கண்கள் நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை எல்லாமே அறிந்திருக்குன்னு சொல்லி நம்ம வாசிச்சிருக்கோம். So it is likely that God testified of his pleasure with Abel's sacrifice by consuming it with fire from heaven. இத ஒரு அடையாளத்தின் மூலமாக கர்த்தர் தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறார். இது கர்த்தருடைய காரியம். கர்த்தர் அதை ஆபேலுக்கு அது வெளிப்படையா காண்பிக்கிறார். நிறைய இடங்கள்ல வேதத்துல அதற்கு பின்பாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் இவ்விதமாய் அந்த காணிக்கையை அங்கீகரித்ததை, அவர்கள் பலியை அங்கீகரித்ததை நாம் பல இடங்களில வானத்திலிருந்து அக்கினி பட்சித்து போட்டதை அடையாளமாக காண்பித்திருக்கிறார். எலியாவுடைய கர்மேல் பர்வதத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் ஆலயம் புதிதாக கட்டப்பட்ட போது அப்போ இந்த மாதிரி செஞ்ச பலிபீடத்துல நடந்ததாக பார்க்கிறோம். இன்னும் லேவியர் ஆகமத்திலையும் கூட நம்ம இந்த மாதிரி எல்லாம் பார்க்கிறோம். சோ அந்த தன்னுடைய அப்ரூவலை இந்த விதமாய் அவர் காட்டுகிறார். அதை அந்நாட்களிலேயே ஆபேலுடைய காணிக்கையில அதை காண்பிச்சிட்டார். அப்ப what does that show? He is testifying that Abel is righteous and faithful. அதுதான் அங்க முக்கியமான ஒரு காரியம். காயினுக்கு உடனே என்ன ஆயிடுது, முகநாடி வேறுபாயிருது. அது ஒரு கதை. அதை நம்ம if you go into that we are deviating from the text. So இங்கே நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது Abel's sacrifice, and because of which God honored him and testified as Abel a faithful person, a righteous person. அவருடைய காணிக்கையை அங்கீகரித்தார். இதுல என்ன நம்ம இன்னொரு பியூட்டி பார்க்கிறோம்னா, இந்த ஏபேல அவன் கொலை செய்ததினாலே அந்த ரத்தம் ஒரு நீதிமானுடைய ரத்தம், அது இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறது. நீதிமானுடைய ரத்தம் சிந்தப்படும் போது அது இன்றும் பேசிக்கொண்டிருக்கும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எங்க பார்க்கிறோம்னா, வெளிப்படுத்தல் விசேஷத்துல பார்க்கிறோம். அநேக இரத்த சாட்சிகளினுடைய ரத்தங்கள் அங்க பலிபீடத்துல கீழே, பலிபீடத்திற்கு கீழாக இருந்து கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
இதற்கு கணக்கு எப்ப கொடுப்பீங்க? when will you find revenge அப்படின்னு, ஆர் when will you avenge this அப்படின்னு அங்க நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கும் போது. சோ அதன் முதல் இரத்த சாட்சியாக முதல் காணிக்கையை கொடுத்த ஆபேலின் ரத்தம் இன்றும் பேசிக்கொண்டிருக்கு. So through faith Abel worshipped God. In the true way of worship. எப்படி இது அப்படின்னா, இது எங்கிருந்து கத்திருப்பாங்க? ஆதாம் எப்படி இது அவருக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு அப்படின்னா, கர்த்தர் அவரோடு பேசியிருப்பாரு, அவருக்கு எல்லாம் சொல்லியிருப்பாரு. இன்னொன்று ஒண்ணு, கர்த்தர் அவர் செய்ததை ஆதாம் பார்த்திருப்பான். ஆதாம் தான் பாவி, தான் நிர்வாணி என்று உணர்ந்த உடனே அவனே அதை மறைக்கிறதுக்கு ஒரு முயற்சிப்பாங்க இல்லையா? நமக்கு நல்லா தெரியும், no one can cleanse or get rid of our own sins by our own acts. அதுக்கு அடையாளமா தான் அவன் இலையெல்லாம் போட்டு தன்னை மறைத்த போது கர்த்தர் இந்த உடையெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய தோலை உரித்து symbolically shed blood and gave him a animal skin to cover. It is not that animal skin or the goat or the calf that matters. It is the shedding of blood which gives us the reason for salvation. So as a symbol, எப்படி Jesus Christ would shed his blood on the cross for the entire world, அதுக்கு ஒரு அடையாளமாய் அதை அங்க அவர் செய்து காட்டினார். இதை நல்லா விளங்கிக்கிட்ட ஆதாம் அதை அவன் ஏபேலுக்கு சொல்லி கொடுத்திருப்பான். அதனால ஏபேல் என்ன செஞ்சாரு, அத ஏபேலுக்கு சொன்னது போலதான் காயினுக்கும் சொல்லியிருப்பாரு. ஆனா காயின் அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனா ஏபேல் remembered it at the right time and he did the right thing. அதற்கு கீழ்ப்படிந்தான். ஆனா அதனால அவனுக்கு என்ன நடந்தது? He had to lose his life. Obedience cost him his life. இதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், நீ சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாத, சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவி. பவுல் இன்னும் சொல்றாருல்ல, அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு செல்லணும்னா ரொம்ப ஈஸிவே கிடையாது. தேவ பக்திக்கு, தேவனுக்கு பக்தியா இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கே என்ன வந்துருமா? தீங்கு வரும், தீங்கு ஏற்படும். சோ நம்ம இத ஆபேல் வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கிறோம். திஸ் இஸ் சோ காயின் நல்ல பக்திமான், நல்ல கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும்னு நினைச்சான். அவன் அந்த ஒழுங்குகள்லாம் பண்ணான். ஆனா அவன் நீதிமான் அல்ல. அவன் பக்திமான், ஆனா நீதிமான் இல்லை. ஆபேல் நீதிமான். அவன் பக்திமானாகவும் இருந்தான், நீதிமானாகவும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பக்திமானாய் இருக்கிறார்கள், ஆனா நீதிமானாய் இருக்க தவறி விடுகிறார்கள். திரும்பவும் சொல்றேன், நாமே நம்மால நீதிமானாய் இருக்கவே முடியாது. நாம் நீதிமான்களாக வேண்டும் என்றால் நமக்கு ஒரு இரட்சகர் தேவை. நமக்காக சிலுவையில சிந்தின, கிரயம் செலுத்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டாலுடைய நாம் நீதிமானாக முடியாது. ஆனா நாம் கழுவப்பட்ட மாத்திரத்திலே தானே நாம் நீதிமானாக. அவர் தன்னுடைய நீதியை நமக்கு தருகிறார். ரொம்ப அழகா நிறைய நமக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார் எப்படி என்னன்னு. சோ நாம இப்ப அதையெல்லாம் ஞாபகத்துல வைத்து இதையும் புரிந்து கொள்ளணும். இப்ப 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது இப்ப அடுத்த ஒரு மனுஷனை பார்க்கணும். இன்னொரு விசுவாசி, இன்னொரு ஓட்டி செயின்ட். அவர் யாரு? ஏனோக்கு. இந்த ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். நடந்துகிட்டே இருந்தானா காணாம போயிட்டாராம். 3வது, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி. அவர் ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னா அவன் தேவனுக்கு பிரியமானவனா இருந்தான். இன்னும் அதுக்கு ஆட் ஆன் நம்ம என்ன பார்க்கிறோம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அவன் பிரியமா இருந்தான் தேவனுக்கு,
அப்ப எப்படி பிரியமா இருந்தான்? விசுவாசத்தினாலே அவன் பிரியமா இருந்தான். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், தேவனோடு இருக்கிறவன், அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாம நம்மளால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. இப்ப நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? எப்படி என்ன அடிப்படையில ஜெபம் பண்றோம்? நம்ம கேட்கிறத பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தினாலதான் நம்ம ஜெபிக்கிறோம். அடுத்தது நம்ம இப்படி எல்லாம் காரியங்களை ஏன் கேட்கிறோம்? நாம கேட்கிறவர் எப்படிப்பட்டவர், அவர் இன்னார் என்று அறிந்து விசுவாசித்து அவரிடத்துல கேட்கும். You see, so every step of the Christian life is only based on faith. இந்த faith இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. இது அந்நாட்களிலேயே ஏனோக்கு அப்படியே வாழ்ந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் என்னன்னா, இன்னைக்கு இவ்வளவு டூல்ஸ் இருக்கு, இவ்வளவு மெசேஜஸ் நாம கேட்கிறோம், இவ்வளவு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கேள்விப்படுறோம். நமக்கு இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ட்ரஸ்ட், ஈஸி ஃபார் அஸ் டு பிலீவ். ஆனா அன்றைக்கு இவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் they were so faithful, they were so close to God, they pleased God. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும்னு நாம விரும்புகிறோம். நான் விரும்புகிறேன். Faith, walking with God. There we found by faith he worshipped God. Now by faith he walked with God. யாரு? Enoch, the man who walked with God. Enoch is one of the mystery men of the Old Testament. அவரை பத்தி நாம சில இடங்களில வாசிக்கிறோம். நிறைய டீட்டெயில்ஸ் இங்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 - 24 அதோட அவரை பற்றிய வேற விவரமே இல்லை. அப்புறம் யூதா புத்தகத்துலதான் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல அவரை பற்றி என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அவர் அப்படியே நடந்துகிட்டு இருந்தாரு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவன் காணாமல் போ. He was not for God to keep. சோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற அவரோடு கூட போகும்போது, நடந்து கொண்டிருக்கும் போது, அன்றைக்கு இருந்த யூதர்களும் நாமும் இன்றும் நானும் கூட அதை நம்புகிறேன்னு சொன்னா, he had lot of revelations from God. அப்படி அந்த மாதிரி இருக்கும்போதுதான் இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு விளங்கி இருக்கும். ஏன் தெரியுமா நான் அதை சொல்றேன்? யூதாவில நாம என்ன வாசிக்கிறோம்னா, அவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து பிரசங்கித்தார்னு வாசிக்கிறோம். அப்போ அவர் இன்னும் 1ஆம் வருகையே வர்றதுக்கு முன்பாக ஏனோக்கு கர்த்தரோடு நடந்து கொண்டிருந்த போது அவருடைய 2ஆம் வருகையை குறித்து பேசுகிறார். அதுதான் ஆச்சரியமான காரியம். So God never fails to reveal anything to us. It is only our faith, and he only wants us to follow him and understand when he reveals it to us. அந்த ஒரு இதோட நம்ம அவர் இடத்துல கேட்கும்போது he reveals everything to us. So அதுதான் ஏனோக்கிட்ட நாம் பெற்றுக்கொள்கிற தைரியம். So our faith in God grows as we fellowship with God. We must have both the desire to please him and the diligence to seek him. அவரை தேடுவதிலையும் நாம உறுதியா இருக்கணும், நாம கருத்தா இருக்கணும். அவரை பிளீஸ் பண்ணுவதிலும் பிரியமா இருப்பதிலும் நாம் முக்கியமானவர்களாய் இருக்கணும். அப்ப அவரை ப்ளீஸ் பண்றதுதான் எப்படி? பிரேயர், மெடிடேஷன், வர்ஷிப், டிசிப்ளின், ஆல் ஆஃப் திஸ் ஹெல்ப் இன் த வாக் வித் காட். இதெல்லாமே நமக்கு அவரோட கூட சஞ்சரிக்கிறதுக்கு இன்றைய காலகட்டத்துல நமக்கு இருக்கக்கூடிய உபகரணங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் உண்டு. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் இடைப்படுவார். அன்னைக்கு அப்படி இடைப்பட்டார், அது போல இன்னைக்கு நம்ம கூட இருப்பார். ஒன்னே காமன் ஃபேக்டர் என்னன்னா, கர்த்தர் வெளிப்படுத்துவார், கர்த்தர் இடைப்படுவார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதெல்லாம் தான் காமன் ஃபேக்டர். ஏனாக்குக்கு இருந்த மாதிரி என் கூட இருப்பீங்களா? என்னோட வருவீங்களா? நான் அப்ப வாக்கிங் போறேன், என் கூட வாங்க ஆண்டவரே. உன் கூட வருவாரு. ஆனா ஏனாக்கோட நடந்த மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. God has a different plan for each one. You see, Abel died. He was killed.
Enoch was taken away without seeing the death. He never felt, he never saw death, experienced death, but he was taken by God. So இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக் வச்சிருக்காரு. எல்லாரும் ஒரே மாதிரி ஓடணும், எல்லாருக்கும் ஒரே கோலு ஒரே ஓட்டம் கிடையாது. அதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். He was totally removed from the world. Physically he was taken. He was taken. Elijah also missed death. ஆனா எலைஜா எப்படி அவர் என்ன செஞ்சாருன்னா, he went into the sky. அவர் ஏறி போனார். வசனம் பாத்தீங்கன்னா அவர் ஏறி போனார்னு இருக்கும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16. ரதத்திலே ஏறி போயிட்டாரு. இங்க இவரு காணாம போயிட்டார். என்னன்னா அவர் எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என்ன தெரியுமா? இந்த ஈனாக்கு வாசிக்கும் போது நாம கூட ஒரு நாள் மரித்தோமானாலும் சரி, மரித்தோமானா உயிர் தெளியப்படுவோம். இல்ல அவர் வரும்போது நம்ம உயிரோடு இருந்தோமான ஈனாக்க போலவே என்ன செய்வோம், அப்படி எடுத்துக்கொள்ளப்படும். வசனங்க இருக்கு இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த மாதிரி நம்மளுடைய சாயல் மாறும், நாம் அவரோடு கூட போவோம். So all these things are proofs for us to believe that one day we will also be gathered and taken by God. So அதான் விசுவாசம். இப்ப நமக்கு இப்ப இதெல்லாம் எவிடன்ஸ். ஆனா நமக்கு சில காரியங்களை நாம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், சில காரியங்களை வாசித்து தெரிஞ்சுக்கிறோம் as evidence. ஆனா காணாதது நடக்க போகுது இனிமே. The future will be the is like is in the present for us. சரி, Enoch was a true believer. He was taken to heaven. When the Lord appears, he says, we shall be like him, for we shall see him as he is. யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவரை போல நாம் மாறிவிடுவோம். அப்ப அந்த மாதிரி அவரோடு கூட போடுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது யோவான் கொடுக்கிற ஆலோசனை என்ன? Everyone who has this hope will purify himself just as he is pure. நமக்கு இன்னைக்கு பிராக்டிக்கலா சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னன்னா, நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்கிறது அவசியம். அவரோடு கூட சேரும்போது, ஏன்னா அவரை போல அவருடைய சாயல்ல நம்ம இருக்கணும்னு சொன்னா நம்ம இடத்துலயும் எந்த குறை இல்லாம நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அங்குள்ள அர்த்தம். சோ ஈனாக்கு கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தரோடு நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இப்ப 3வது ஆளா விசுவாசத்தினாலே இந்த காரியங்கள்லாம் நடைபெற்று. 3ஆவதான மனுஷன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோவா. வெள்ளத்துக்கு முன்பாக இருந்த விசுவாசம். இவர் எப்படி இருந்தாருன்னு சொன்னா, இவரோட ஃபெய்த் எப்படியா இருந்துச்சுன்னா, விசுவாசத்தினாலே அவர் அந்த கர்த்தருக்கு சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆபேல் கர்த்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பலி செலுத்தினார். இவர் கர்த்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பேழையை உண்டாக்கினார். He worked for God. So in faith, Noah worked for God. So faith in working, faith in worshiping, faith in walking, faith in working. So here we find Noah working. என்ன அப்படி 7ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே அவர் வாழ்ந்த காலத்திலே காணாதவைகளை குறித்து, இப்ப நமக்கு இருக்கு இல்லையா, நமக்கு வரப்போகிற நாட்களை குறித்து மத்தேயு 24, லூக்கா 21, வெளிப்படுத்தல் விசேஷம், இதுல எல்லாம் காணாதவைகளை குறித்து அது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நாம. ஏன்னா காலம் வந்துகிட்டு இருக்கு. தேவ எச்சரிப்பு பெற்று, அந்த வசனங்கள் மூலமா எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு
பேழையை உண்டு பண்ணினான். ஏபலுக்கும் நோவாவுக்கும் உள்ள வித்தியாசம், ஏபல் ஈனாக்கு இவங்களுக்கும் நோவாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, என் குடும்பத்தையே ரட்சிக்கிறதுக்கு ஒரு பேழைய உண்டு பண்ணினான். He influenced his family. அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரம். இவனுடைய சாட்சியான வாழ்க்கை, இவனுடைய விசுவாச சாட்சி உலகத்தையே குற்றப்படுத்திடுச்சு. ஏன்னா nobody believed what Noah did. Noah's witness was not believed by others. Noah might not have preached much, though we read that he preached also. He wouldn't have much time to stand and preach for hours. He would have been working. ஆனா அவர் செய்த அந்த நம்பிக்கையோடு செய்கிற அந்த காரியத்தை பார்த்து மற்றவர்களுக்கு கேலிதான் பண்ண முடிஞ்சதே ஒழிய, ஏன்னா அவங்களுக்கு மழையே என்னன்னு தெரியாது, போட்டுனா என்னன்னு தெரியாது, கடல்னா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க வறட்சியான வனாந்திரத்துல இவர் பாட்டுக்கு ஒரு 4 மாடி உயரத்துக்கு ஒரு பேழைய கட்டிக்கிட்டு இருந்தாருன்னா அவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்களால விளங்கி கொள்ள முடியல. ஆனா இப்படி எல்லாம் இவ செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்குமே, இவர் அப்ப கடவுளோட சத்தத்தை கேட்டு செய்யறேன்னு சொல்றாரு அப்படின்னு அவங்க யோசிக்கல. கடவுளுக்கு அவங்க அப்படி நினைக்கல, கடவுள் அப்படி நினைக்கவே இல்லை. அவங்களால அந்த அந்த அறிவுக்குள்ள வர முடியல. சோ என்னாச்சு, அவர்கள் அழிந்து போனார், குடும்பம் காக்கப்பட்டது. இந்த விசுவாச வாழ்க்கையினாலே உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். யாரு? நோவா. அதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் நோவா. நோவாவுடைய விசுவாசம் அவருடைய முழு ஆள் தத்துவத்தையும் ஆளுகை செய்தது. It involved his mind. ஏன்னா in his mind he was warned by God. In his heart he was moved with fear. பயபக்தி உள்ளவனான. In his will he became obedient. He obeyed God. So the whole personality of Noah was under the influence of God through his faith. இதை விசுவாசித்ததுனாலதான் இதையெல்லாம் இப்படி செஞ்சான். அவன் மைண்ட்ல அவன் கர்த்தரால் எச்சரிக்கப்பட்டான், இருதயத்துல கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவனானான். அதனாலே அவன் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்தான். சோ அவருடைய விசுவாசம் எப்படின்னா, கர்த்தர் சொன்ன அந்த வெள்ளம் வரப்போகுது, அத வெள்ளத்தை நம்பினதோட நிக்கல. வெள்ளம், அவர் சொல்ற வெள்ளமே என்னன்னு இவருக்கு புரியாது, மழை அதெல்லாம் புரியாது. ஆனா அதை அவர் விசுவாசிச்சாரு, கர்த்தர் சொன்னதை ஏற்றுக்கிறாரு. ஆனா அதோட நிக்கல, கிரியையில காண்பிக்கிறாரு. அந்த வெள்ளத்துல எப்படி தப்பிச்சுக்கணும்னு அவர் சொன்ன அந்த வழிகளை அவர் செய்கிறார். அதற்கு ஒரு பேழைய கட்டுறார். சோ அதுதான் இங்க நமக்கு முக்கியமான காரியம். இப்ப யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிடும். அப்ப நம்ம விசுவாசத்துக்கு அடையாளம் அது கிரியையில காண்பிக்கணும். இங்க வெள்ளத்தை கர்த்தர் குறித்த எச்சரிப்பை நோவா நம்பினான் என்பதற்கு அடையாளமே அவன் செய்த வேலை. சோ அவன் அவன் ரொம்ப அவங்க அந்த மக்களையெல்லாம் பிரசங்கித்து, நீ குற்றவாளி, நீ நியாய தீர்ப்புக்குள்ள வருவ, நீ உனக்கு அழிவு வரும் அப்படின்லாம் அவன் ரொம்ப சொல்லலைன்னாலும் ஏனாக்கு எச்சரித்தாரு அப்படின்னு வாசிக்கிறோம் யூதாவுல. ஏனாக்கு எச்சரித்தாரு. ஆனா நோவா அந்த மாதிரி ரொம்ப எச்சரித்தாரோ இல்லையோ, அவருடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால அதனாலேயே அவர்கள் என்ன ஆனார்கள், தீர்ப்புக்குள்ளானார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். நோவாவுடைய விசுவாசம் அவனுடைய குடும்பத்தை ரட்சித்து, ஆனா மற்ற எல்லாரையும் நீதிக்குள்ளாக்கியது, நியாய தீர்ப்புக்குள்ளாக்கியது. ஏன்னா அவனோட விசுவாசித்ததை நிறைவேறியதை அவர்கள் பார்க்கிறாங்க. அதனாலதான் அவங்க என்ன ஆனாங்க,
நியாயத்தீர்ப்புக்குள்ள ஆனாங்க. சோ நாமும் நம்முடைய விசுவாசத்துல உறுதியா இருந்தோமானா, நம்முடைய விசுவாசத்துல சரியான விதத்துல அது இருக்குமானால், நிச்சயமாய் இது நிமித்தமாகவே நம்முடைய விசுவாச சாட்சியான வாழ்க்கையின் நிமித்தமாகவே மற்றவர்கள் நியாயத்திற்குள் ஆவார்கள். இது நாம யோசிக்கணும். நம்ம குடும்பத்துல கூட இத நாம அப்ளை பண்ணணும். நம்மளுடைய பொறுமையான ஜீவியம், நம்முடைய பக்தியான ஜீவியம், நம்முடைய சாட்சியான ஜீவியம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாட்சி மாத்திரம் இல்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் a plain witness. It might even condemn them. So we have to live such a faithful life. இத இயேசு கிறிஸ்துவே இவருடைய நோவாவுடைய வாழ்க்கைய நமக்கு எச்சரிப்பா சொல்லியிருக்காரு மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல. அன்றைக்கு இருந்த மக்களை போல நாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்காரு. பின்னாட்களில பேதுருவும் அப்படி ஒரு எச்சரிப்பாக அதை குறித்து சொல்லியிருக்காரு. டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல they were all so busy that they completely ignored Noah's witness. கொஞ்ச நாள் வேடிக்கையா பார்த்தாங்க. அப்புறம் சரி இவருக்கு இருக்க வேணுமோ செய்யறான்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய ரெகுலர் ஒர்க்லயே அவங்க இருந்தாங்க. அந்த மழை துளியெல்லாம் வர ஆரம்பிச்சோன்னதான் might be they would have first wondered, then they would have realized, but it would have been too late. So இப்ப நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, இந்த 7ஆம் வசனத்திலேயே நோவாவை குறித்து 6 காரியங்களை வாசிக்கிறோம். First thing, he was warned about things not yet seen. Are we not warned? நாம யோசிக்கணும். He was in holy fear. நாம அப்படி பயபக்தி உள்ளவர்களாய் இருக்கிறோமோ? இந்த எச்சரிப்பு, இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டு கர்த்தருக்குள்ள பயப்படுகிற பயத்துல இருக்கிறோம். சும்மா நம்ம ஏதோ சும்மா அந்த செய்தியை கேட்ட பயத்துல இருக்கக்கூடாது. சரி, நிறைய நம்முடைய இமோஷனல் ரியாக்ஷன்ஸ் இஸ் நாட் வாட் வி வாண்ட். The true realization, அந்த ஒரு உண்மையான பயபக்தி which is expressed in the action. அதுக்கு அவர் என்ன செஞ்சாரு? He built an ark to save his family. அப்ப how much he would have influenced his family. அந்த ஃபேமிலியை எப்படி அவர் கொண்டு வந்திருப்பார் பாருங்க. இவரே ஒரு மாதிரி எந்தையோ செய்யறாரு. அந்த வாலிப பசங்களுக்கெல்லாம் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதுக்கு அவரை விடுங்க, அந்த வாலிப பசங்களுடைய மனைவிமார்கள் அவங்களும் எப்படி மாமனார் சொன்னதை கேட்பாங்க. ஏன் அவங்க ஹஸ்பண்ட்ஸ்கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்களா? ஏங்க அவர் தான் ஏதோ வயசானவர் பேசி சொல்றாருன்னா நீங்களும் அப்படியே இப்ப அவர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு இருக்கீங்களே சொல்லியிருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு இருந்த லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. He was able to influence his whole family through his faith. Faithful work, faithful obedience, faithful fear of God. அவர் அப்படி ஜெபிக்கிறவரா இருந்திருப்பாரு. அப்படி அவருடைய கட்டளைகள் அப்படியே ஃபாலோ பண்றவரா இருந்திருப்பாரு. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையை பார்த்துதான் அவங்க எல்லாருமே இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருப்போம். நோவாக்கு தான் அந்த ஒரு பெரிய ஒரு இது அவருடைய வாழ்க்கை பேசிட்டே இருந்தது. அதனாலதான் உலகத்தையே அவர் அக்கறைக்குள்ளாக தீர்த்தார். அத்தனை பேரும் பார்த்த அத்தனை பேரும் என்ன ஆயிடுச்சாங்க? தேவர் கண்டென்ட். இப்ப எப்படி நம்ம வசனத்தை வாசிச்சு இந்த வசனம் எல்லாம் நீ கீழ்ப்படியலைன்னா அந்த வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும்னு சொல்றது மாதிரி இவருடைய வாழ்க்கையே அவர்களை நியாயம் இத்தனையெல்லாம் அவர் செஞ்சதுனால அவர் என்ன ஆனாரு? அந்த நீதிக்கு சுதந்திரம். விசுவாசத்தை காத்து கொண்டதுனால நீதிக்கு சுதந்திரம் ஆட்டார். இவருடைய லைஃப் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதெல்லாம் நம்ம so in summary we see Abel worshipped in faith. He offered a true sacrifice, obtained righteousness, and he speaks from the dead even now. Enoch walked in faith. He believed in God. He walked with God. He preached about God and entered God's presence. He was taken up. Noah worked in faith. He took God at his word, rebuked the world,
and received God's righteousness. So இந்த ஃபெய்த்னால நம்ம என்னெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம், ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் வேகமா போயிடலாம். 1 பேதுரு 1:9 நம்ம வாசிக்கிறோம். The end result of your faith is the salvation of your souls. விசுவாசம் தான் நம்ம ரட்சிப்புக்குள்ளாம். நான் ரட்சிக்கப்பட்டேன், அவருடைய ரத்தம் என்னை கழுவுச்சு அப்படின்றதெல்லாம் விசுவாசம். டோட்டலி கண்ணால பார்க்க முடியும். It's only by faith. Ephesians 3:17. Christ may dwell in your hearts through faith. We believe Holy Spirit is within us. We believe Christ is living in us through faith. Romans 11:20. When all others fall off because of their unbelief, when all others are ruled out, you stand by faith. அந்த 3 பேர், தானியேலுடைய 3 நண்பர்கள், ஏன் தானியேலே சிங்கக்கபியில, they stood firm and they stood alone by faith. Romans 4:5. Faith is credited as righteousness. நமக்கு விசுவாசம் இருக்கும்போது அதையே நமக்கு நீதியாக நம்முடைய கணக்குல கர்த்தர் எழுதுகிறார். ஆபேலுக்கு எழுதினாரு, நோவாக்கு எழுதியிருக்காரு, ஆபிரகாமுக்கு எழுதியிருக்காரு, நமக்கும் அதை எழுது. கலாத்தியர் 2:20 நம்ம வாசிக்கிறோம். I live by faith in the scripture of God. அவரோடு நான் வாழ்றது, அவரோடு கூட நான் வாழ்வது விசுவாசத்தோடு நான் வாழ்படுகிறேன். கடைசியா சொன்னது, fight the good fight. Fight the good fight of the faith. I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. தன்னையே பலியாய் கொடுத்தார். ஆண்டவரோடு கூட நான் விசுவாசத்தை, இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கு, நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அது மிகவும் குறைந்த பர்சன்டேஜ்ல இருக்கு. இதை நாம் வர்த்திக்க செய்ய வேண்டும். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த அதிகாரத்தை நான் படித்து முடிப்பதற்கு முன்பாக நம்ம எல்லாருடைய விசுவாசமும் வளரணும். நம்ம விசுவாசம் எல்லாம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும். நல்ல ஒரு லெவலுக்கு மெச்சூரிட்டிக்கு நாம விசுவாசத்துல தேறினவர்கள் ஆவோம். அதுதான் என் ஜெபம். அப்படியாக நாம நம்பி விசுவாசிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அருமையாக ஒரு திட்டத்தோடு நோக்கத்தோடு சுவாமி இப்படி இவர்களுடைய ஒரு பெரிய விசுவாச வீரர்களுடைய பட்டியலை எங்க வேதத்துல வைத்திருக்கிறீர் சுவாமி. எதுவுமே ஆண்டவரே அசந்தர்ப்பமா எங்க வாழ்க்கையில நேர்வதில்லை. நாங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறீர். அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் அந்த பெரிய பிக்சரை, they look beyond their lives, they look beyond what actually happened in their lives. அதனாலதான் அவங்களால உம்முடைய காரியங்களை விளங்கி கொள்ள முடிஞ்சது, உமக்காக அவங்க வாழ முடிஞ்சது. எவ்வளவு ஆச்சரியமான விதத்துல விசுவாசத்தினாலே அவருடைய காரியங்களை செய்தாங்கன்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஆண்டவரே, இதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருந்தப்போ வந்து படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க 2 வயசு 3 வயசுலயே நோவா தாத்தான்னு படிக்கிறாங்க. ஆனா அந்த நோவாவையே இன்றைக்கு வாசிக்கும் போதும் இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கை சவாலா இருக்கு சார். அவ்விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் லைஃப் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும். நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ஸ்டேட்டஸ், நாட் பிகாஸ் ஆஃப் அவர் மணி, பட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த். அந்த ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாருங்க. எங்க ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களோடு கூட இருங்க. இந்த ஒரு வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து இந்த புதிய மாதத்தை நாங்க சந்திக்கும் போது பாதி மாசத்துக்கிட்ட அதுக்குள்ள வந்துட்டோம் சுவாமி. 5வது மாசத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த மாதத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் திட்டமிட்டிருக்கிற காரியங்கள் இன்னும் உமக்கு பிரியமானவைகளை செய்யறதுக்கு இந்த மாதத்துல இன்னும் ஒரு படி கூட அதிகமாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு செய்யும். தேசத்தின் காரியங்களை உடைய பாத்துல வைக்கிறோம். நாங்க தொடர்ந்து இந்த எலெக்ஷன்ஸ்க்காக ஜெபிக்க நீர் உதவி செய்யும். எத்தனையோ காரியங்களுக்காக நாங்க ஏறெடுக்கிற ஜெபங்களினால நீர் ஆண்டவரே
ஆங்காங்க கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறீர். அதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தின் நலனுக்காக உம்முடைய பாதத்துல நிற்கிறோம் சுவாமி. அன்றைக்கு நோவா ஜெபித்து உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஆண்டவரே தன்னுடைய காரியங்களை செய்யும் போது உம்முடைய கண்களில அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவரே, அவனுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகமே அக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. ஆண்டவரே, நாங்க அப்படி கேட்கல. Help us to have a positive influence over our own family, our own neighbors, and our church. Lord, bless us. Help us to be your witness in faith, through faith, by faith. We ask this in the precious name of the loving Lord and Savior Jesus Christ. Amen. 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 Thank you, Annie. Praise the Lord. Praise the Lord. Thank you. Thank you very much. God bless you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. God bless you.